ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு சில ஐதிஹ்யங்கள் வார்த்தைகள் என்று வியாக்கியானத்திலே காட்டப்பட்டுள்ளது. அதிலே ஒரு சிலவற்றை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தூமணி மாடத்துங்கிற 9வது பாசுரம். நாம் அனைவரும் அறிந்ததுதான். 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக் கொண்டு வருகின்றாள். இந்த ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமான பாகவதர்களுக்கு பிரதிபக்தியாக விளங்குகின்றார்கள். இந்த பாசுரத்திலே மாமன் மகளே அப்படின்னு தன்னுடைய அம்மான் பெண்ணை எழுப்புகிறார்கள். இப்போ மாமன் மகளேன்னு இவளை எழுப்பும் பொழுது வெறும மாமன் மகளே தாழ்த்திரவாய்னு சொன்னா போறாதா? இல்ல அவளை விசேஷமா அழைக்கணும்னு சொன்னா துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே தாழ்த்திரவாய்னு சொன்னா போறாதா? அப்படி இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அடைமொழி போடுறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே தாழ்த்திரவாய்னு எவ்வளவு போட்டிருக்கா. அப்போ இதெல்லாம் உற்று நோக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த மாமன் மகளை கொண்டாடல, ஆனா அந்த மாமன் மகளுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூமணி மாடம்னு அந்த மாடத்தை கொண்டாடுறா, அந்த துயில் அணைய கொண்டாடுறா, தூபம் கமழறதுன்னு சொல்லி இப்படி அடியவர்கள் ஏற்றத்தை காட்டிலும் அடியவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை இங்க கொண்டாடிட்டு வரா. அப்போ அடியவர்கள் சம்பந்தம் உடையவர்களுடைய ஏற்றத்தை பாட வந்தது இந்த பாசுரம். அதாவது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ வைஷ்ணவம் சம்பந்தம் பற்ற அந்த கிரகமோ அந்த மாளிகையோ இல்ல பொருளோ அதை கொண்டாடினாலே உய்வான். இதைத்தான் சுவாமி கூரத்தாழ்வான் 6,000படியிலே ஒரு வார்த்தையாக அருளி செய்யப்பட்டதுன்னு நமக்கு காண்பிக்கிறார். அதாவது சுவாமி கூரத்தாழ்வானுடைய வார்த்தை இது: ஒருவன் ஓய்வு பெற வேண்டுமானால் அதற்கு உடலாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய திருமாளிகையின் சிறப்பை நெஞ்சினால் நினைத்தாலும் போரும் என்று அருளி செய்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவன் உண்மையான அடியவனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னொரு அடியவனுடைய உகப்புக்காகத்தானே தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்துவான். அப்போ மணிமயமாகவும் தீபமயமாகவும் தூபம் கமிழும்படியாகவும் நல்ல துயிலனை என்று இதெல்லாம் எதற்காகனாக்க இன்னொரு அடியவன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்போ பாகவதர்களுக்காக செல்வத்தை உபயோகிக்கின்றார் அப்படிங்கிறதுனால அதை நினைத்து நாம் உகக்க வேண்டுமாம். அந்த நினைவு இருந்தாலே நமக்கு அது உய்வாம். இதான் பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே என ஒருவர் செல்வந்தராக இருந்தால் அந்த செல்வத்தை பாகவதர்களுக்காக செலவழிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு பாகவதராக இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர், அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த பாகவதர், தன்னுடைய செல்வம் அனைத்தையும் மற்ற பாகவதர்களுக்காக செலவழிக்கின்றாரே என்று நினைத்து இதே எண்ணத்துடன் இருந்தாலே 2 பேருக்கும் உய்வு இல்லையா? அப்போ பொறாமைக்கு இங்கே இடமே கிடையாது. அப்போ அடியவர்கள் சம்பந்தம் உள்ள பொருட்கள் அதனாலேயே உயர்வு என்று காட்டப்பட்டது. இப்போ அடியவர்களுடைய சம்பந்தமுள்ள பொருட்களுக்கே இவ்வளவு ஏற்றம்னு சொன்னா அடியவர்களுக்கு எப்பேற்பட்ட ஏற்றம், அதையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்காக காட்டுக் கொடுக்கிறா. அடுத்ததாக ஆச்சாரியர்கள் அதை கொண்டாடுவதுதான் அடுத்த ஐதீகத்துல பார்க்க போறோம். இப்போ இந்த பெண் பிள்ளையை எழுப்பும் பொழுது துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. ஏன்னா இந்த கண் வளரும்னாக்க என்ன, தூங்கின்னு இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அப்போ உறங்கும் மாமன் மகளே அப்படின்னு சொன்னா போறாதா? கண் வளரும் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பிரயோகப்படுத்தணும்? முதல் பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா, மார்கழி நீராட போதுவீர் அப்படின்னு தான் அழைக்கிறா. நீராட போதுவீர், அதே போல கண் வளரும் என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் கௌரவம் தோற்ற சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் நம்முடைய பரிபாஷைகள்னு சொல்வது உண்டு. ஒரு பெரியவாளை பார்க்க போறோம், ஆச்சாரியரை பார்க்க போகும்பொழுது கண் வளர்ந்தாச்சா சுவாமி அந்த மாதிரி தான் கேட்பது உண்டு. நீராடியாச்சா இப்படிதான் கேட்பது வழக்கம் இல்லையா? அப்போ அந்த பரிபாஷையை இங்கே ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற அடியவர்கள், அதனால அந்த கௌரவம் அந்த மரியாதையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாகும். இதேதான் பல இடங்கள் பல உதாரணங்கள் கொண்டு காட்டப்பட்டிருக்கு. ஒரு சமயம் ஒரு பாகவத கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் இறந்து விட்டார். அப்போ இன்னார் திருவடி சார்ந்தார்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அதை சுவாமி கூரத்தாழ்வான் இடத்துல சொன்னாலாம். அப்போ சுவாமி கூரத்தாழ்வான் அவரை திருத்தி பணி கொன்றார். அவர் சொல்றார், அடியவர்களுக்கு தொண்டு செய்பவதையே குறிக்கோளாக கொண்டுள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்
இறந்து விட்டார்னு சொன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக போறார். ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய இடம், வானவர் நாடுனே அதுக்கு பேரு. அங்க போயும் தன்னுடைய கைங்கரியத்தை தொடரப் போகின்றார். அதனால அவர் வானவர் நாடு திருநாட்டை அலங்கரித்தார், திருநாட்டுக்கு போனார் என்று கூற வேண்டும் என்று திருத்தி பண்ணி கொண்டாராம். அதே போல தொண்டனூர் நம்பி திருவடி சார்ந்தார்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து அதை சுவாமி பராசர பட்டரிடத்தே சொல்ல அவர் அதையும் திருத்தி கொடுத்தார். திருநாட்டுக்கு நடந்தார் என்று விண்ணப்பியும் சுவாமி என்றாராம். அதே போல நம்பியேறு திருவுடையார் தாசர் திருநாட்டுக்கு நடந்தார்னு சொல்லும் பொழுது நஞ்சியர் இத சுவாமி பட்டர் கிட்ட சொல்றார். அப்போ அவர் சொல்றாராம், இப்படி சொல்லக்கூடாது, அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று சொல்ல வேண்டும் என்று திருத்தி கொடுத்தாராம். அதே போல சுவாமி வடுக நம்பி பரமபதித்த பொழுது அந்த செய்தியை யாரோ சென்று அருளாள பெருமாள் எம்பெருமானாரிடம் தெரிவிக்கும் பொழுது வடுக நம்பி திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார்னு சொன்னாராம். உடனே வடுக நம்பி மயங்கிட்டார். தெளிந்த பிறகு சொன்னாராம், அவரோ ஆச்சாரிய நிஷ்டையில் இருந்தவர், உடையவரே தனக்கு எல்லாம் சரமபர்வ நிஷ்டராக இருந்தவர். அப்பேற்பட்டவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார்னு சொல்லக்கூடாது, உடையவர் திருவடிகளை அடைந்தார் என்று சொல்ல வேண்டும்னு சொன்னாராம். அப்போ சாரம் என்னன்னாக்க, பாகவதர்களிடத்திலே பக்தி அப்பேற்பட்ட ஒருவர் பரமபதித்தால் திருநாட்டுக்கு எழுந்தருளினார்னு சொல்லலாம். ஆச்சாரியனிடத்திலே பக்தி அப்பேற்பட்டவர் பரமபதித்தால் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் என்று சொல்ல வேண்டும்னு, இப்படி இந்த பரிபாஷைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தைகளிலே நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். அதே போல அடியவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஏற்றம்னு சொன்னா, அடியவர்கள் எப்பொழுதுமே ஆத்ம பந்தத்தை நினைத்திருக்கக்கூடியவர்கள். அவளுக்கு என்ன தெரியும்னாக்க, இந்த தேகம் அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல. அதனால இந்த தேகத்தினால் ஏற்படக்கூடிய பந்தங்கள் எல்லாமே கர்மாதீனமான பந்தங்கள், கர்மாதீனமான உறவுகள், நிலைத்திருக்கக்கூடியது அல்ல. ஆனால் ஆத்ம பந்தம் என்பது நித்தியமாக இருக்கக்கூடியது. இதை அறிந்தவர்கள் தானே உன்னதமான பாகவதோத்தமர்கள். அப்போ அந்த ஆத்ம பந்தத்துக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தேக பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் அடுத்த வார்த்தை எம்பெருமானார் வார்த்தையாக கொண்டு நாம் அனுபவிக்க உள்ளோம். இதே பாசுரத்துலதான் இப்போ மாமன் மகளேன்னு வந்து எழுப்புறா இல்லையா, மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு வந்து எழுப்பினா அந்த பெண் பிள்ளை எழுந்துக்கல. அடுத்த வார்த்தையில என்ன சொல்றா, இப்போ மாமன் மகள், அப்போ மாமனுடைய மகளுடைய தாய் யாரு, மாமி ஆகணும் இல்லையா. அதனால்தான் அடுத்த வார்த்தையாக மாமீர் அவளை எழுப்பீரோன்னு விண்ணப்பித்தாள். அப்போ இதை கேட்ட அந்த மாமி, அதாவது அந்த பெண் பிள்ளையுடைய தாயாரானவள் மிகவும் வருந்தினாளாம். எதற்குன்னா, இந்த பெண்ணானவள், அதாவது மாமன் மகளாக இருக்கக்கூடியவள் கண்ணபிரானின் அன்புக்கு உரியவளாக இருக்க, அப்பேற்பட்ட பக்தையினுடைய தாயாக நான் என்னை கருதவில்லை, அப்பேற்பட்ட பக்தையினுடைய அடியவளாகத்தானே நான் என்னை கருதி இருக்கேன். அப்ப என்ன போய் மாமின்னு இப்படி ஒரு உறவை சொல்லி அழைக்கலாமான்னு சொல்லி வருத்தப்பட்டாளாம். இது எப்படின்னா, நமக்கெல்லாம் ஆழ்வார்கள் தானே உதாரணம். திருமங்கை ஆழ்வார் உடைய ஒரு சரித்திரம். திருமங்கை ஆழ்வார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞானத்திலே தன் பேச்சாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பிரேமத்திலே பெண் பேச்சாக மாறிவிடுவார்கள் இல்லையா. அப்போ பெண் பேச்சு ஏறிடும் பொழுது நாயகி பாவம் வருது. அப்போ திருமங்கை ஆழ்வாருடைய நாயகி பாவம் பரகால நாயகி. அதே 3 விதமாக இருக்கும், நாயகி ஒண்ணு, நாயக்கினுடைய தாயார் ஒண்ணு, தோழி ஒண்ணுன்னு, இதெல்லாமே பெண் பேச்சில் அடங்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். அப்போ அந்த நாயகி பாவத்திலே இருக்கக்கூடிய பரகால நாயகி தன்னுடைய தாயாரிடம் கூட சொல்லாமல் எம்பெருமானுடன் கிளம்பி சென்றுடுறா. இது எந்த இடம்னாக்க கள்வன் கொள் அப்படிங்கிற பெரிய திருமொழி பதிகத்துல வருது. அப்போ அந்த தாயானவள் ரொம்ப வருத்தப்பட்டாளாம். இந்த பரகால நாயகி என்னிடத்துல கூட சொல்லாமல் நான் எங்கேயோ தடுத்து விடுவேனோ என்று நினைத்து இப்படி என்கிட்ட கூட சொல்லாம என் பெருமானோட போயிட்டாளே என்று வருத்தப்பட்ட அந்த தாயானவள் அழறா, கதறி அழறா, அன்னையும் மத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிற்றிலன் என்று. என்ன ஒரு சாதாரண தாயாக இந்த தேக உறவாக நினைச்சதுனால தானே என்னுடைய அடிமைத்தனத்தை மறந்து விட்டாள் அவள். நான் அவளுக்கு அடிமை என்பதை மறந்து விட்டு, ஏன்னா அவ அப்பேற்பட்ட பாகவதோத்தமர். அப்போ அவளுடைய அடிமை நான் என்பதை மறந்துவிட்டு என்ன ஒரு சாதாரண தாயாக நினைத்துத்தானே இந்த உறவு வேண்டாம் என்று இதை விட்டு எம்பெருமானுடன் சென்று விட்டாள்னு சொல்லி வருத்தப்பட்டாளாம். இதை நினைவு கூர்ந்து சுவாமி கூரத்தாழ்வானுடைய திரு தேவியாரான கூரத்து ஆண்டாள் சொல்வாளாம், இப்படி உறவு காரணமாக தாயின் அடிமைத்தன்மையை மறந்த திருமங்கை ஆழ்வாரை வெட்டிமயர்னாக்க கடினமாக பேசுபவர் என்று.
அழைப்பாராம் கூரத்தாண்டாள். ஆனா அதே நேரத்துல கூரத்தாண்டாள் சுவாமி எம்பெருமானாரை, அதாவது சுவாமி ராமானுஜரை கோயில் அண்ணர் என்றும் கோதாகிருஜர் என்றும் கொண்டாடுவாளாம். எதற்காக கோயில் அண்ணர் அப்படிங்கிற திருநாமம் சுவாமி ராமானுஜருக்கு வந்ததுனாக்க சின்ன குழந்தை கூட சொல்லிடும். ஏன்னா மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடா நிறைந்த வெண்ணையும் 100 தடா அக்கார் அடிசிலும் சொன்னேன்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் வேண்டிண்டா. அந்த 100 தடா அக்கார் அடிசலையும் 100 தடா வெண்ணையும் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு சமர்ப்பித்தவர் ஆண்டாளுடைய அண்ணனாக பெயர் பெற்ற சுவாமி எம்பெருமானார் இல்லையா? அதனால அதை வைத்தே வாரும் கோயில் அண்ணர்னு ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அழைத்ததாகவும் சொல்லுவதுண்டு. அதனால அவருக்கு கோயில் அண்ணர் கோதாகிருஜர்ங்கிற திருநாமம். அப்போ கூரத்தாண்டாள் என்ன சொல்றா? திருமங்கை ஆழ்வார வெட்டிமயர் என்றும் இதே இடத்துல எம்பெருமானார கோயில் அண்ணர் என்றும் கொண்டாடுகின்றாள் இல்லையா? இதை கேட்ட எம்பெருமானார் கூரத்தாண்டாளிடத்திலேயே கேட்பாராம், என்னையும் அண்ணன் என்று உறவு சொல்லி பழியிடலாமோ, நான் அடியவன் அல்லவோ என்று கேட்பாராம். ஏன்னா அவர் தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டும் காண்பிக்கிறார். திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக இருந்த பொழுது தன்னுடைய தாயார், அந்த தாயாருக்கு தேக உறவுன்னு நினைத்து அந்த தாயாருடைய அடிமைத்தனத்தை மறந்தல்லவோ அதை ஒரு காரணமாக காட்டி பிரிந்து சென்றாள். அதே போல இப்பொழுதும் ஆண்டாள் நாச்சியார் இந்த அண்ணன் அப்படிங்கிற உறவு ஒரு தேக உறவாக, கர்மாதீனமான உறவாக நினைத்துவிட்டு என்னுடைய அடிமைத்தன்மையை மறந்தால் நான் என் செய்வது, உய்வதற்கு என்ன வழி என்று வருந்துவாராம் எம்பெருமானார். உண்மையில் அதெல்லாம் நடக்காது. ஆனா இதெல்லாம் எதற்காக காட்டப்பட்டதுன்னு சொன்னா, அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேகபந்தத்தை காட்டிலும் ஆத்மபந்தத்துக்கே முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனால் ஆத்மபந்தம் நித்தியமானது. அதே போல அடியவர்கள் சம்பந்தம் உடைய அனைத்து பொருட்களையும் தனக்கு உஜ்ஜீவனமாக கருத வேண்டும் என்று இந்த ஐதிகங்கள் மூலம் நாம் இன்றைய தினம் கற்றுக்கொண்டோம். நாளைய தினம் அடுத்த ஆச்சாரியருடைய திருவாய்மொழிகளுடன் சந்திக்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி.